30/10/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். மாலை 4:36 வரை. பின்பு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை. அஷ்டமி திதி காலை 10:08 வரை. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, காலை 10 முதல் 11 மணி வரை, காலை 11 முதல் பிற்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 3 மணி வரை. இன்றைய யமகண்ட காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய குளிகை காலம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், துலாம் சூரியன், விருச்சிகத்தில் செவ்வாய் புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் யாவும் கை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் பெருகும். நல்லுறவு உறவினர்கள் மூலமாக ஏற்படும். தன்னம்பிக்கையும் தைரியமும் இன்று உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதே நன்மை அளிக்கும். பணவரவு இன்று வியாபாரிகளுக்கு அதிகமாகவே இருக்கும். காத்திருந்த சுப செய்தியும் உங்களை வந்து சேரும். முக்கிய முடிவுகளை பொறுமையுடன் எடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகவே இருக்கும். வழக்குகள் சாதகமான பலனை தரும். திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை குடும்பத்திற்கு உண்டாகும். இன்று நண்பர்களால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் வரவேண்டிய பணமும் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தாயாரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். இன்று மனதிற்கு மகிழ்ச்சியும் தனவரவும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். திடீரென்று முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வழக்கு மற்றும் பிரச்சனைகள், குடும்ப கலகங்கள், எதிர்வாதங்கள் போன்றவையில் வெற்றி பெறுவீர்கள். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் தேடி வரும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். பண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லது செய்யும். புதிய முயற்சிகளிலும் சற்று நிதானமாக ஈடுபட வேண்டும். தொழில் மற்றும் வியாபார விஷயங்களில் சற்று கவனமாக நடந்து கொள்வது நல்லது. ஆலய திருப்பணிகளுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். பூமி சம்பந்தமான தொடர்புகளில் லாபம் உண்டாகும். தொழில் மற்றும் வேலைகளில் எதிர்பார்த்த நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்வது நல்லது. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தனவரவும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது. சந்திராஷ்டம காலத்தில் ஆலய வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகவும் நன்மை தரும். சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு. அதற்கான செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் சற்று எதிர்ப்புகள் உருவாகும். குடும்பத்திலும் சற்று எதிர்ப்புகள் வரலாம். வேலை விஷயமாக சற்று கெடுபிடிகள் உண்டாகும். சட்டம் சார்ந்த துறைகளில் உள்ளவர்களுக்கு சற்று சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் கொள்வது நல்லது. வியாபாரிகளுக்கு அலைச்சலுடன் சற்று தனவும் அதிகமாகவே செலவாகும்.
வீட்டில் சிறு சிறு கலகங்கள், சிறு சிறு சண்டைகள் வந்து மறையும். இன்று வாக்குவாதம் ஏதும் செய்ய வேண்டாம். கூட்டுத் தொழிலில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியம் சற்று தாமதமாகும். வரவேண்டிய பணமும் வருவதற்கு சற்றே தாமதமாகவே உங்களுக்கு இன்று அமையும். கடகராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உங்களது செயல்கள் மூலம் உங்களுக்கு வெற்றியும் தனவரவும் கிடைக்கும். வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். பணவரவு அதிகமாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். சுப காரியங்கள் நடப்பதற்கான பேச்சுவார்த்தை குடும்பத்தில் உண்டாகும். உங்களது இரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில காரியங்களில் அவசரமான முடிவை தவிர்ப்பது நன்மையும் செய்யும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சுப காரியத்திற்காக உங்களுக்கு அதிகமான பணச்செலவுகள் வந்து சேரும். தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். உங்களது முயற்சியில் நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கூட்டுத் தொழில்களில் லாபம் அதிகரிக்கும். திடீர் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பூமி சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மனதிற்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, இன்று தனவரவு அதிகமாக இருக்கும் நாளாக இருக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். வாகன சம்பத்து உண்டாகும். வாகனம் வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். பூமி சம்பந்தமான தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பூமி விற்பது, வாங்குவது, இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகமாகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு உண்டாகும். காதலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திடீர் திருமணம் கைகூடும். கணவன் மனைவியிடையே அன்பும் மேலோங்கும். மனைவி மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பணம் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லது செய்யும். முருகனை வழிபட இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றமும் ஏற்படும். பணவரவும் அதிகமாக இருக்கும். புதியவர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் உறவினர்கள் மூலமாக சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். திடீரென்று வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். அரசியலில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். எடுத்த காரியத்தையும் வெற்றியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்பும் தனவரவும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அமையும். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் சற்றே பொறுமையாக இருப்பது நல்லது செய்யும். செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். உங்கள் வாக்குக்கு இன்று மதிப்பும் மரியாதையும் கூடும். குடும்ப இரகசியங்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பணவரவு இன்று அதிகமாக வரலாம். வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். கல்வி சார்ந்த துறைகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணங்களால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். மன அழுத்தம் நீங்க தியானம் செய்வது நல்லது செய்யும். ஆலய திருப்பணிகள் செய்வதும் மற்றும் ஆலயங்களுக்கு செல்வதும் இன்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். தொழிலில் உங்களுக்கு மாற்றம் உண்டாகும். திடீர் இடம் மாற்றம் மற்றும் சம்பள உயர்வு, இது போன்ற நல்ல காரியங்கள் நடக்க வாய்ப்பும் உண்டு. திடீரென்று திருமண பேச்சு கைகூடும். திடீர் திருமண முடிவு செய்ய ஏற்பாடும் நடக்கும். காதல் திருமணம் கைகூடும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். நீங்கள் எடுத்த காரியத்தை இன்று வெற்றியுடன் முடிப்பீர்கள். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் அதற்கான உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். கடின உழைப்புக்கான அங்கீகாரம் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள்.
திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். இன்று எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றியாக முடிப்பீர்கள். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. காதல் உங்களுக்கு இன்று வெற்றியடையும் நாளாக இருக்கும். புதிய உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகமாகும். பரம்பரை தொழிலில் லாபம் அதிகரிக்கும். திடீர் வெளிநாடு வெளியூர் தொடர்புகளால் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இன்று அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். வெளிநாட்டில் இருந்தோ அல்லது வெளியூரில் இருந்தோ நீங்கள் எதிர்பார்க்கும் பணம் உங்களை வந்து சேரும். நாட்பட்ட காரியம் இன்று வெற்றியாக நடக்கும். எடுத்த காரியத்தையும் வெற்றியாக முடிப்பீர்கள். கோபத்தை குறைத்து கொள்வது உங்களது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது செய்யும். இன்று வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் பெறலாம். நிதானமாக செயல்படுவது இன்று உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் விதமாகவே அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தனவரவு மிக்க நாளாகவும் இருக்கும். உங்களது ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறார். அத்துடன் புதனும் இருக்கிறார். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே இருக்கும். கல்வி சம்பந்தமாக எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கல்வி சம்பந்தமான வேலை வாய்ப்பு வந்து சேரும். ஒரு சிலருக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசியலில் முன்னேற்றமும் புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகளால் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு வந்து சேரும். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சகோதரர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். வேலை வியாபாரத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண்பீர்கள். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வரலாம். தொழில் வியாபாரத்தில் இன்று நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட மந்தத்தன்மையும் நீங்கிவிடும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டும் பரிசும் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். எதிர் தொல்லைகள் சற்றே மாற்றம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். இன்று அனைத்தும் சாதகமான நாளாகவும் தனவரவு மிக்க நாளாகவும் உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மகிழ்ச்சியும் சிறு சங்கடங்களும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். காத்திருந்த செய்தி வருவதற்கு சற்று தாமதமாகவும் இருக்கும். வரவேண்டிய பணமும் வருவதற்கு சற்று தாமதமாகும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு உள்ளதாலும் 4ஆம் இடத்தில் சனி உள்ளதாலும் தாயாரின் உடல் நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தாயாருக்காக சற்று பணச்செலவுகள் வரலாம். சகோதரர் வழியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் மந்தத்தன்மை தொழிலில் ஏற்படலாம். வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பணம் உங்களுக்கு சற்று தாமதமாகவே வரும். வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய தொழில் வாய்ப்புகளும் பேச்சுவார்த்தையில் இன்று நாளை என்று இழுத்தடிக்கும் நிலைமையும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகும். வெளிநாட்டில் இருப்பவர்களால் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். தொழில் ரீதியாக சாதகமான பலன்கள் உண்டு. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று அக்கறை கொள்வது நல்லது செய்யும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். சட்டம் சார்ந்த பிரச்சனைகளில் சற்றே மாற்றங்கள் வரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சற்றே இழுபறி நிலை ஏற்படலாம். வழக்குகள் யாவும் இன்று சற்றே தாமதமாகவே இருக்கும். மனதிற்கு அவ்வளவு நன்மையும் தராத விதம் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். தொழில் வியாபாரத்தில் சற்று மந்தத்தன்மையும் ஏற்படலாம். எனினும் வியாபாரம் சற்றே நன்றாகவே இருக்கும். திடீர் உறவினர்களால் மனதிற்கு சங்கடம் ஏற்பட வாய்ப்புள்ளது. வாக்குவார்த்தைகள் சற்று கவனம் கொள்வது நல்லது. மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக ஆலயம் செல்வது நல்லது செய்யும். மனைவியிடம் சற்றே கவனமாக இருக்கவும்
பேச்சுவார்த்தைகளில் கவனம் கொள்வது நல்லது. அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். இன்று இரண்டும் கலந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயுடன் புதன் உள்ளதால் பூமி சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து இன்று ஒரு மாற்றம் உண்டாகும். தரமாட்டேன் என்று சொல்லி உங்களை மனதிற்கு நிம்மதியை குறைக்கும் விதமாக நடந்து கொள்ளும் உறவினர்களோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களோ சற்று மனம் மாறி நீங்கள் கேட்டது தரும் விதமாகவே இருக்கும். தொழிலில் சற்று மந்தத்தன்மை ஏற்படும். உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிப்பதால் சற்று மனத்தடுமாற்றங்கள், குழப்பங்கள், பண சம்பந்தமான பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் சற்று அலட்டும். வாகன சம்பந்தமாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் வருவதற்கு சற்று தாமதப்படும். பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு சற்றே மந்தத்தன்மை ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இன்று லாபம் சற்றும் குறையும் விதமாகவே இருக்கும். போட்டி பொறாமைகள் அதிகமாகவே இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் சற்று வெற்றி பெற்றாலும் அதற்காக சற்று உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புண்டு. அதற்கான செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சிக்கனமாக இருப்பது நல்லது செய்யும். இறைவனை வழிபடுவது உங்களுக்கு பிடித்த இறைவனையோ அல்லது குலதெய்வத்தையோ இன்றைய நாளில் வழிபட உங்களுக்கு இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் பணம் சம்பந்தமாக வந்து போகும். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரலாம். திருமண முயற்சிகள் கைகூடும். திடீர் திருமணம் வருவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். காதல் திருமணம் நடக்கும். அதற்காக வீட்டில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஒரு சிலர் காதல் சம்பந்தமாக பிரிந்து போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே சில பேச்சுவார்த்தைகள், கலகங்கள் வந்து மறையும். தாயாரின் விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. சகோதரர்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இன்று உங்களுக்கு அதிகமாக செலவு செய்யும் நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். இன்று மனம் ஏனோ தடுமாறும். விரய செலவுகளும் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் விதமாக சுப பேச்சுவார்த்தைகளும் செலவுகளும் வரலாம். அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைத்தாலும் ஏனோ மனது சற்றே தடுமாறும். திடீரென்று தனவரவு அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. பூமி சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகமாகும். மண் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக, விளைபொருள் சம்பந்தமாக உங்களுக்கு வியாபாரிகளுக்கு அதிகமான தனலாபம் உண்டாகும். காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு வந்து சேரும். தடைபட்ட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார நிலையில் மாற்றம் காணப்படும். அதிகமான வரவுகளும் உங்களுக்கு இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள், உங்களுக்கு விரைய செலவுகள் அதிகமாகவே இருக்கும். தந்தையின் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களுடன் இணைந்து சற்றே வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வீர்கள். அலுவலக பணிச்சுமை குறையும். சக பணியாளர்களிடம் ஒற்றுமையாக இருந்தாலும் சில மனப்போராட்டங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். அரசியலில் சாதிப்பீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு இன்று பெயரும் மதிப்பும் கிடைக்கும். பணவிரயமும் அதிகமாக இருக்கும். தனலாபமும் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். புதிய ஒப்பந்தம் ஒரு சிலருக்கு கைகூடும். ஒரு சிலருக்கு சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவோ அல்லது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கவோ வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். எடுத்த காரியம் இன்று வெற்றியுடன் இருக்கும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். கணவன் மனைவியிடம் ஒற்றுமை அதிகமாக காணப்படும். மனைவிக்கு பிடித்த பொருள்களையோ அல்லது வேறு ஏதாவது வாங்கி கொடுத்து மகிழ்விப்பீர்கள். இன்று மன நிம்மதி கிடைக்கும் நாளாகவும் சிறு சிறு கவலைகள் அலட்டும் நாளாகவும் உங்களுக்கு
வரவும் அதிகமாக இருக்கும், விரைய செலவுகளும் அதிகமாக இருக்கும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயுடன் புதன் இணைந்து உள்ளார். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த உதவி தந்தை வழி உங்களுக்கு கிடைக்கும். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். லாபங்களும் தொழிலில் அதிகமாக இருக்கும். பேச்சாற்றல் திறமை அதிகரிக்கும். பேச்சின் மூலமாக வியாபாரம் மற்றும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் பேச்சின் மூலம் தொழில் செய்பவர்களுக்கும் பேச்சையே உயிர் மூச்சாக கொண்ட கலைஞர்களுக்கும் இன்று ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். எடுத்த காரியம் வெற்றியாக முடிப்பீர்கள். புதிய முயற்சிகளில் யோசித்து ஈடுபடுவது நல்லது. உயர்கல்வியிலும் மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வெற்றியாகும். குடும்பத்திலிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தாயார் மூலமாக வரவேண்டிய பணம் மற்றும் சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு வெற்றி உண்டாகும். புதிதாக சொத்து வாங்கும் யோகமும் தேடி வரும். நிதி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுப்பது வாங்குவதில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இன்று தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கல்வி சம்பந்தமாக வேலை வாய்ப்பிற்காக வெளியூர் வெளிநாடு செல்வீர்கள். நண்பர்களின் உதவியுடன் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். காதல் கைகூடும். பயணங்கள் மூலமாக எதிர்பார்த்த நண்பரை சந்திப்பீர்கள். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பயணங்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கைவரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. கணவன் மனைவியிடையே இன்று அன்பு மேலோங்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வரலாம். பணம் அல்லது வேறு ஏதாவதும் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தனவரவும் வியாபாரத்தில் அதிகமாக இருக்கும். தொழில் வாய்ப்புகளும் நன்றாகவே இருக்கும். மனதில் நிம்மதி பிறக்கும். இன்று உங்களுக்கு அனைத்தும் சாதகமான நாளாக அமையும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.